Good morning students. In a class la current electricity lesson la temperature dependence of resistivity பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி வந்து அதோட டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, wide range of temperaturesக்கு the resistivity of the conductor increases. resistivity increase ஆகுது with increase in temperature அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இதை ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரோ டி, அதாவது ரெசிஸ்டிவிட்டி அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட் யூஸ்வலாக வந்து 20 degrees இன்ட்டு 1 + ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு டி மைனஸ் டி நாட். இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், இது வந்து 20 degree. இப்போது இதை உள்ள இண்டிவிஜுவலை மல்டிப்ளை பண்ண ரோ நாட்டு ப்ளஸ் ரோ நாட் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஓகே, இப்போது ரோ டி மைனஸ் ரோ நாட் இந்த இதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடு ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ரோ நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்தேன்னா ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஓகே, இந்த சேஞ்சை வந்து நான் டெல்டா ரோன்னு எடுத்துக்கிறேன், இந்த சேஞ்சை வந்து நான் டெல்டா டின்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து டிவைடட் பை ரோ நாட். இப்போது ஆல்ஃபாங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஆல்ஃபாங்கிறது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, இந்த ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது பெர் டிகிரி ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டெம்பரேச்சர் டி நாட். ஓகே, இப்போது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியண்ட்டை கண்டக்டர்ஸ்க்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ஃபா ஆஃப் கண்டக்டர்ஸ் இது எப்படி இருக்குன்னா, ஆல்ஃபா ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கண்டக்டரில் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண என்ன ஆகும்? அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஃபாஸ்ட்டாக கொலைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அந்த கொலிஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு இந்த ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போது இதை ஒரு கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னது? இது வந்து டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ரெசிஸ்டிவிட்டியை ஒய் ஆக்சிஸ்லேயும் ப்ளாட் பண்ணேன்னா இப்போது இது ஒரு லீனியர் கர்வ் மாதிரி தெரியுது. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த சர்க்கிள் போட்டிருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன்னா இது வந்து லோயர் டெம்பரேச்சர்ஸில் இட் இஸ் நாட் லீனியர். இது வந்து ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. ஓகே, இதான் நான் லீனியர் ரீஜன் அட் லோயர் டெம்பரேச்சர்ஸ். ஓகே, இப்போது நம்ம ரோ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் எழுத ட்ரை பண்ணலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஏ பை எல். ஓகே, இப்போது இதையே நம்ம பார்த்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் இன்ட்டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். இன்ஸ்டெட் ஆஃப் ரோ டி வந்து இதை ரெண்டு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கோ. அப்போ ஆர்டி சப்ஸ்டியூட் பண்ண ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்ட்டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ண ஆர் நாட் ப்ளஸ் ஆர் நாட் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஓகே, ஆர்டி மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஆர் நாட் டி மைனஸ் டி நாட். ஓகே, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர்டி மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை ஆர் நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஓகே, இப்போ இந்த இன்க்ரீஸை வந்து டெல்டா ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ண, இந்த இன்க்ரீஸை டெல்டா டின்னு ரெப்ரசன்ட் பண்ண. அப்போது 1/r நாட் இன்ட்டு டெல்டா ஆர் பை டெல்டா டி. ஓகே, டெல்டா ஆர் வந்து ஆர்டி மைனஸ் ஆர் நாட், டெல்டா டி வந்து டி மைனஸ் டி நாட். ஓகே, இது ஃபஸ்ட்டு கேஸ். இப்போது ஆல்ஃபா ஃபார் செமிகண்டக்டர்ஸ் பார்க்கலாம். செமிகண்டக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது ஆஸ் எ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். ஓகே, இது வந்து கண்டக்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது. மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன தெரியும்? கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் நேச்சுரலாக எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போது ஒரு செமிகண்டக்டர் வித் நெகட்டிவ் ஆல்ஃபா இஸ் கால்டு எ தெர்மிஸ்டர். ஓகே, இது 1 மார்க்கில் வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவும் நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ரெசிஸ்டிவிட்டி ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்தோம்னா அந்த ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ்.
ஓகே, லீனியராகவும் இல்லை, இட் டிக்ரீசஸ் அவ்வளோதான். ஓகே, இப்போது நமக்கு கண்டக்டிவிட்டி என்னன்னு தெரியும், இதுக்கு ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துருப்போம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE² டவு பை எம். ஓகே, இப்போது ரோங்கிறது 1/σன்னு நமக்கு தெரியும். அப்போது இதில் ரோ வேல்யூ கண்டுபிடி. ரோங்கிறது அப்படி 1/σ போட்டேன்னா இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் போய் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும். ஸோ m/NE² டவு. ஓகே, இப்போது ரோ வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/n. என்னங்கிறது என்னது, எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லாட்டி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறேன். அண்ட் அனதர் திங், ரோ வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டவ். அப்படின்னா டவுங்கிறது ஆவரேஜ் டைம் பிட்வீன் கொல்யூஷன்ஸ். ஒரு கொல்யூஷனுக்கு இன்னொரு கொல்யூஷனுக்கு இடையில எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த டைமுக்கு தான் டவ். ஓகே, இப்போது மெட்டல்ஸில் எப்படி இருக்குன்னா, எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டவ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போது மெட்டல்ஸில் n வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். சரியா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. செமிகண்டக்டர்ஸ்லேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கொலிஷன் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். ஓகே, சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக நிறைய இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.